சமஸ்கிருதம் உண்மையிலே நல்ல மொழியா இருக்கலாம், அதுல ஒரு நல்ல கருத்துக்கள் கூட இருக்கலாம். ஆனா பாப்பா அதை யூஸ் பண்ணி கேம் ஆடவே, பாப்பா எதை தொட்டாலும் அது மேல மக்களுக்கு வெறுப்பு வந்துடும் தானாவே. ஏன்னா அது மிஸ்யூஸ் பண்ணுவான். அது மிஸ்யூஸ் பண்ணி அது மேல வெறுப்பு வர வச்சுடுவான். இவ்வளவுதான். கீதை அருமையான நூல். அப்ப இன்னைக்கு ஜாதியை திட்டுறவங்க எல்லாம் கீதையை சேர்த்துதான் திட்டுறான். கிருஷ்ணரை 4 ஜாதியை படிச்சோன்னு சொல்லிட்டாரு, அவரு எப்படி நீங்க ஏத்துப்பீங்க அப்படி போறான் நாத்திகம் பேசுறவனு. இதேதான் பண்ணுவான் இவன். நல்ல விஷயத்துல பொய்ய கலந்துருவான் சார். அதுக்கப்புறம் மக்கள் வேணா அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அவ்வளவோ நுட்பமா போய் வந்து அன்னம் பாலையும் நீரையும் கலந்து வச்சா பாலை மட்டும் பிரிச்சு குடிக்கிறது அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அவனுக்கு டைம் கிடையாது. அதனால அவன் தாக்கும் போது மொத்தமா தான் தாக்குவான். கிருஷ்ணர் என்னதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு போனாருன்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்மள மாதிரி பொறுமையா வந்து குருநாதர் மாதிரி பொறுமையா வந்து இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லணும். இடைச்செருகள், சாஸ்திரத்துல இடைச்செருகள் பண்ணிட்டான். அவ இது மாதிரி பண்ணலாமா? பண்ண உடனே அந்த சாஸ்திரத்தை எடுத்து பேசி அதுல உள்ள உண்மைகளும் உங்களுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா சொல்லும் போது பாப்பம் பொய்யும் சேர்ந்துதான் நீங்க உள்வாங்கி கொள்வீர்கள். அது மேல பக்தி வரும். நான் அதை வாங்கிட்டேன்ல, வாங்கிட்டு நம்ம பிராமணா பிறந்தாதான் ஞானம் வரும்னு நினைச்சிட்டேன்ல, அது எல்லாத்திலும் இந்த இவனுக்கு பொய் கலந்து அதனால இல்லவே இல்லை. அதுல நீச்ச பாஷை அம்மை அப்பதான் புரிஞ்சது. சரியான நேரத்துல தான் நம்மள இங்க போட்டா தூக்கி அன்னை போட்டு. இப்ப நான் சொல்ற மாதிரி யாரு உங்களுக்கு நிரூபணத்தோட சொல்லுவாங்க? அப்படிலாம் இல்லை, இப்படிலாம் இல்லை, தமிழ் அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு அப்படியேதான் பேச முடியும் மத்தவங்களால. ஆனா அடிச்சு கடவுள் ஆசீர்வாதத்தோட அவள் விளையாடிய திருவிளையாடலோடு அவள் சொல்லி கொடுத்த தமிழ் இலக்கணத்தோடு நான் ஒருவன் தானே உங்ககிட்ட பேசுறேன் சொல்றேன். அப்ப புரியுதா? அன்னை எவ்வளவு பெரிய விளையாட்டு அவ விளையாடுறா பாரு. இவங்க இந்த பக்கம் வந்து பில்டப் பண்ணி கொடுத்துன்னு வரானுங்க. அந்த நார்த்ல வேற அவங்க தமிழர்கள் கிடையாது தொட்டு அவங்க மூலமா இந்தியை திணிச்சு, அது மூலமா தமிழ் அழிச்சு, அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் அப்படியே பெரிய பிளான் பண்ணி எடுத்து வரானுங்க. சர்வசாரமா என்கிட்ட வந்து பேசிட்டு உன்னுடைய கவிதை இலக்கண கவிதை நீ காளிதாசனா இருந்தா, அந்த முற்பெரிய சொன்னது அம்மைதான். நீ காளிதாசனா இருந்தா நீ எழுதும் கவிதைகள் அனைத்துமே இலக்கண கவிதைகள் தான் சொன்னான். அவ பாரு எவ்வளவு பெரிய கிரேட். அதையும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லினா அப்போ எது ஜெயிக்கும்? அன்னைதான் ஜெயிப்பா. பாப்பார தில்லு முள்ளு வஞ்சக விளையாட்டு அதுல பெரிய தரமா காட்டி விளையாடுன்னு அதிகாரத்துல கையில போட்டுன்னு அதை திணிச்சு இதை திணிச்சு கடைசியில கந்தலா போயிடுவீங்கடீங்களா?